நம்ம மட்டும்தானே இருக்கோம். நம்மளுடைய மாயாஜால நண்பன் கூட கொஞ்ச நேரம் பேசலாமா? அவனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இன்னும் ரொம்ப நேரமாக பைக்குள்ளே வச்சு அடைச்சிட்டேன்னு என் மேலே கோவமா உனக்கு? அதெல்லாம் இல்லை சாஷா, நீ என்னுடைய நல்லதுக்காக தானே செய்கிற. என்னை பற்றி மற்றவங்க தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக நான் பத்திரமா வைக்கிறேன். அதில் எல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு உதவி செஞ்ச இல்லையா, என்னுடைய நண்பன் ராமுக்கு தண்ணி தேவைப்பட்டதை நீ உடனே கொடுத்த. எனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப நன்றி உனக்கு. அதெல்லாம் பரவாயில்ல. சரி, உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா கேளு, நான் அதையும் தரேன். எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்கு. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் தர முடியுமா ப்ளீஸ்? இப்போ நான் ஐஸ்கிரீம் தந்தா நீ உங்கள் அம்மா கிட்ட மாட்டிப்பே, பரவாயில்லையா? இங்கே நம்ம மட்டும்தானே இருக்கோம். நீ கூட நான் வேகமாக சாப்பிட்டுடுறேன். அம்மா வர்றதுக்குள்ளே சாப்பிட்டுடுவேன். மாட்டிக்கலாம் மாட்டேன். ப்ளீஸ் எனக்காக தாயே. நீ இவ்வளோ ஆசைப்பட்டா நான் எப்படி தராமல் இருக்க முடியும்? இதோ தந்துடுறேன். இதோ நீ கேட்ட ஐஸ்கிரீம். சீக்கிரம் அம்மா வரத்துக்குள்ளே சாப்பிட்டுடு, இல்லைன்னா நீ அவ்வளோதான், நல்லா மாட்டிப்ப. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. செம்ம க்யூட்டாக இருக்கு பார்க்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு நண்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அடிக்கடி செஞ்சு தரியா? இது மழை சீசன் சாஷா. இப்போல்லாம் நிறைய இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கோல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நீ ரொம்ப ஆசைப்பட்டேன்னு தான் தந்தேன். இப்போல்லாம் ஃபீவர் கோல்டெல்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் இந்த மாதிரி ஐட்டம் சில்லுன்னு இருக்க ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் குடிக்கக்கூடாது, சரியா? நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நிறைய தரேன், ஓகேவா? சரி நண்பா, நீயும் நிறைய நல்ல விஷயங்களை எங்கள் அம்மா மாதிரியே சொல்லித்தரேன் எனக்கு. சாஷா அம்மா வந்துட்டாங்க. சொன்னல மாட்டிக்க போறேன்னு சொன்னா எங்க கேட்குறேன். என்ன பண்றது தெரியலையே. சாஷா இங்கே உட்காந்து தரியா? என்ன பண்ற? நான் ஒன்றும் பண்ணலப்பா, ஒன்றும் பண்ணல. யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி தெரியுது. இரு ஒரு நிமிஷம். உன் கையில் ஏது இந்த ஐஸ்கிரீம்? நான் தரல. அப்போது உனக்கு எப்படி இந்த ஐஸ்கிரீம் கிடச்சிது? ஃபஸ்ட்டு சொல்லு. அது வந்து போய் அப்படின்னுட்டு முடிச்சுட்டு இருக்க. முதல்ல இங்க வா. இது இந்த ஐஸ்கிரீம் நான் வாங்கி தரல. உனக்கு காசும் கொடுக்கறது கிடையாது. அப்போ யார் வாங்கி தந்தா? எப்படி வந்தது? எனக்கு முதல்ல உண்மையை சொல்லு. பயப்படாம நடந்த உண்மையை உங்க அம்மா கிட்ட சொல்லு சாஷா. உங்க அம்மா நிஜமாவே நல்ல மனசு கொண்டவங்க. அவங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய நினைப்பாங்க. அவங்க மூலமாகவும் நான் நிறைய பேருக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். சொல்லு என்னை பற்றி. அம்மா, எனக்கு அப்பா ஒரு பென்சில் வாங்கி தந்தார்ல? ஆமாம், வாங்கி தந்தார். அதுக்கும் இந்த ஐஸ்கிரீமுக்கும் என்ன சம்மந்தம் சாஷா? அந்த பென்சில் இருக்குல்லம்மா. ஆமாம், அதோ இருக்கே, அந்த பென்சில் தானே? ஆமாம்மா, அது சாதாரண பென்சில் இல்லைம்மா. நம்ம கேட்டதெல்லாம் தரக்கூடிய மேஜிக் பென்சில். மேஜிக் பென்சில். இப்போ இந்த ஐஸ்கிரீமுக்காக இப்படி ஒரு கதை சொல்கிறியா என்கிட்ட? இல்லைம்மா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அந்த மேஜிக் பென்சில் என்கிட்ட பேசும். நான் அதில் வரைஞ்சாலோ இல்லை அதுக்கிட்ட கேட்டாலோ எனக்கு என்ன தேவையோ அதை அது தரும்மா. அப்படியா? அப்போ என்கிட்ட பேச சொல்லு, நான் கேட்குறத தருமா இப்போது? நிச்சயமா, நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன். நான் உங்கள் கூடயும் இனிமேல் பேசுவேன். சாஷா, மிமிக்ரி எல்லாம் கற்று வச்சிருக்கியா? இல்லை, இப்போ பேசுனது நான் தான் உங்கள் மாயாஜால நண்பன். உங்ககிட்ட இப்போ பேசுனது நான் தான். உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நான் ஏதாவது வர வச்சு தரணும்னா அதுக்கும் தயார். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன சொல்கிற நீ? நீ ஒரு மாயாஜால பென்சிலா? உன்னால் பேச முடியும், நாங்கள் கேட்குறதெல்லாம் தர முடியுமா? என்னால் இதை நம்பவே முடியலையே. அம்மா, அந்த பென்சில் சொல்கிறது உண்மைதான் அம்மா. சரி, உங்களுக்காக நான் ஒரு சாக்லேட்டை வர வச்சு தரேன். அப்போ என்ன நம்புறீங்களா பார்ப்போம். இது அற்புதமாக இருக்குது. இதை நீ எப்படி செஞ்ச? நிஜமாலே எனக்கு ஒரு சாக்லேட் வந்திருக்கு. ஆனால் உன்னை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கே. இது வரைக்கும் இந்த மாதிரி பேசுகிற பென்சில், மாயாஜால பென்சிலை நான் பார்த்ததே கிடையாது. அம்மா, பயப்படாதீங்க. என்னுடைய மாயாஜால நண்பன் ரொம்ப நல்லவன். மற்றவங்களுக்கு உதவி மட்டும்தான் செய்வான். அதுவும் நல்லது தான் செய்வான். நான் நிறைய இடத்துல அதை பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சரி, ரொம்ப நல்லதாக போச்சு. நான் மழையாக இருக்க காரணத்தினால வெளியே நிறைய பேர் உதவி தேவைப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உணவுகளை கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்காக கொஞ்சம் பழங்கள், பிரெட் போன்ற உணவுகளை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா என்னால் வீட்டில் சமைக்க முடியல. இப்போது உன்னுடைய மாயாஜால நண்பன் எனக்கு உதவி செய்வானா? இன்னும் நிறைய பேருக்கு பழங்கள், பிஸ்கெட் போன்றவைகளை நம்ம கொடுக்கலாம் இல்லையா? அதுக்காக கேட்குறேன். உங்களுக்கு சம்மதமா? அற்புதமான விஷயம்மா. இதுக்காக தான் இன்னைக்கு என் மாயாஜால நண்பன் உங்களுடனும் நண்பனானாம் போல இருக்கு. இது கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும் தானே? நான் தயாராக இருக்கேன். வாங்க, மற்றவங்களுக்கும் உதவி செய்யலாம். அம்மா, நம்ம வந்துட்டோம். ஆனால் இங்கே யாரையுமே காணுமே. சாஷா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஏழை சிறுவர்கள்லாம் இருந்தாங்க. அது அவங்க தப்பு கிடையாது. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு போயிடலாம். இவங்க தான் நான் சொன்னேன். இந்த பசங்க உங்களுடைய விளையாட்டில் முன்வர
அவங்கக்கிட்டே நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். மாயாஜால நண்பா, நீ ரெடியா? அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவையான பழங்களை எங்களுக்கு தருவியா? தாராளமா, இதோ தந்துட்டேன். அற்புதமா இருக்கு, ரொம்ப நன்றி. அம்மா, இங்க கொஞ்சம் வரீங்களா? என்னையா கூப்பிட்டீங்க? அம்மா, உங்களை தான். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு சரி அப்படின்னா நாங்கள் கொடுக்குற இந்த பரிசை ஏற்றுக்கிறீங்களா? மழையில் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தீங்க இல்லையா? உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இது கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நம்புகிறோம். எங்களுடைய இந்த சிறிய பரிசை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த உதவியை செய்கிறீங்க. நிஜமாகவே உங்களுடைய உதவியை நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. மழையினால் நிஜமாகவே பாதிக்கப்பட்டிருந்தோம். உங்களுடைய உதவி பெரும் உதவியாக இருக்கும். மிக்க நன்றி. சாஷா, இந்த பழங்களை ஆன்ட்டிக்கு நீயே உன் கையால் கொடுமா. சரிங்கம்மா. ஆன்ட்டி, இந்தாங்க, இந்த பழங்களை எடுத்துக்கோங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப நன்றி பாப்பா. உன்னுடைய இந்த உதவிக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. சீக்கிரமே உங்களுடைய இந்த நிலைமை மாறி நீங்களும் சந்தோஷமாக இருக்க மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்யணும்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன் ஆன்ட்டி. ரொம்ப நன்றிம்மா. சரி சாஷா, வா நம்ம போகலாம். என்ன மாயாஜால நண்பா, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே பழங்கள் எல்லாம் கொடுத்துட்டேன் எனக்கு. ஆமா, நீங்க தான் ஒரு வாட்டி சொல்லியாச்சு நிறைய பேருக்கு உதவி செய்ய போறேன்னு. அதனால முன்கூட்டியே நானே கொடுத்துட்டேன். உங்களுக்கு தேவை அறிந்து. ரொம்ப சிறந்தவன் தான். ஐயா, ஐயா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்யணும்? இல்லை, ஞாபகம் இருக்கா? நீங்கள் தானே உங்கள் நிலத்தில் விளையிற அரிசி, நெல், கோதுமை போன்றவற்றை சந்தையில் வியாபாரம் செய்வீங்க. உங்ககிட்ட நான் வழக்கமாக வந்து வியாபாரம் பண்ணுவேனே, உங்ககிட்ட தான் வாங்குவோம். ஞாபகம் இல்லையா? நீங்களா? அந்த சுட்டி பொண்ணா? இவங்க நல்லா வளர்ந்துட்டாங்களே. ஆமாங்க ஐயா, மழையினால இப்போது உங்களால் உங்கள் விவசாய நிலம் முழுக்க நிறைய தண்ணி இருக்கிறதாவும் நெல் மூட்டைகளெல்லாம் முளைச்சிட்டதாகவும் சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. சரி, என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யலான்னு வந்தேன். தங்கச்சி, இந்த முறை நல்ல விளைச்சல் இருந்தது. நல்ல நெற்பயிர்கள் எல்லாம் நாங்கள் அறுவடை செஞ்சோம். மூட்டைகளாக கட்டியும் வச்சோம். ஆனால் அதை பாதுகாக்கிறதுக்கு சரியான போதிய இடம் இல்லாததுனால வெளியவே வைக்க வேண்டியதாயிடுச்சு. இதனால் மழையில் நனைஞ்சு அந்த நெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுமா. அதை எதிர்பார்த்து நிறைய கனவுகளோடு இருந்தோம். இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. சீக்கிரமே உங்களுக்கு நல்லது நடக்கும் அங்கிள். தைரியமா இருங்க. சாஷா, இந்த பழங்களை அங்கிளுக்கு கொடு. சரிங்கம்மா. அங்கிள், இந்த பழங்களை எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி பாப்பா. கண்டிப்பா இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க நல்லா இருக்கணும். உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க நினைக்கிற எல்லாம் நல்லதாவே நடக்கும். ரொம்ப நன்றிங்க அங்கிள். நன்றிங்க ஐயா. சரி, நாங்க போயிட்டு வரோம். வேற எதுவும் உதவி வேணும் அப்படின்னாலும் எங்களை தயங்காம கேளுங்க. சாஷா, போகலாம். போயிட்டு வரேன் அங்கிள். இங்க எதுக்கு வந்திருக்கோம்? இந்த வீட்ல யார் இருக்கா? இந்த வீட்ல ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம். நிச்சயமா செய்யணும். வயதானவர்களை நம்ம தானே பாதுகாப்பா பார்த்துக்கணும். அம்மா சொல்றது மிகவும் சரி. அம்மா, அம்மா, கொஞ்சம் வெளியே வரீங்களா? யாரும்மா அது? என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நல்லா ஞாபகம் இருக்கு. சீதா தானே? ஆமாம்மா, என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே. எப்படிமா இருக்க? என்ன பார்க்கறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா? என்னெல்லாம் மறந்துட்டியா நீ? உங்களை எப்படி மறக்க முடியும்? மன்னிச்சிருங்க இவ்வளோ நாள் வராததுக்கு. இனிமே கண்டிப்பாக அடிக்கடி வந்து பார்க்குறேன். மழையினால எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாம் சரியாக தானே இருக்கு? கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக இருக்குமா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். கேட்கவே சந்தோஷமா இருக்குமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா செல்லம். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க பாட்டி. சாஷா, பாட்டிக்கு பழங்களை கொடு. இந்தாங்க, இந்த பழங்களை வாங்கிக்கோங்க. உங்களுக்காக தான் கொண்டு வந்தோம். எதுக்குமா இவ்வளோ தூரம்? நீங்கள் வந்ததே எனக்கு சந்தோஷம். பழங்களெல்லாம் வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத செலவு கிடையாது பாட்டி. இது சேமிப்பு. உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு இல்லையா, அது எங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. கண்டிப்பாக உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு நல்லது தான் செய்யும். எங்கள் சந்தோஷத்துக்காக இந்த பழங்களை வாங்கிக்கோங்களேன். கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நீங்கள் செய்கிற தொழில் நல்லா வளர்ந்து செல்வ செழிப்போட ஆயுள் ஆரோக்கியத்தோட உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவரும் நல்லா இருப்பீங்க. ஒத்துமையாக சந்தோஷமாக இருப்பீங்க செல்லங்களா. நல்லா இருங்க. மென்மேலும் நல்லா வளர்ந்து மற்றவங்களுக்கும் நிறைய உதவிகளை செய்யுங்க. சந்தோஷமாக இருங்க. நல்லா இருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூம்மா. இந்த ஆசீர்வாதத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நாங்கள் போயிட்டு அப்புறமா வரோம். இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவும் சாப்பிடலன்னா எப்படிடா செல்லும்? உள்ளே வந்து காஃபியாவது குடிச்சிட்டு போகலாம்ல? இல்லை, நாங்கள் பொறுமையாக இன்னொரு நாள் வரோம்மா. சரி, போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரம். ஆஷாஷா, போகலாம். போயிட்டு வரேன் பாட்டி. போயிட்டு வாடா என் தங்கமே. நல்லா இருங்க எல்லாரும். அடடே, வாமா சீதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உன்னுடைய ஃப்ரெண்டு வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் எங்களை பார்க்கணுன்னு உனக்கு தோணவே இல்லையா?
நானும் அம்மாவும் இங்கே தானே இருக்கோம், வந்து பார்த்துட்டு போகலாம்ல. வரணும்ப்பா, கண்டிப்பாக வரேன். நீ எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கம்மா. அந்த உதவிகளுக்காகவாவது உன்னை வந்து பார்க்கணுன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ வயசாகிட்டதுனால நான் நிறைய வெளியூர் பயணம்லாம் போகிறது கிடையாது. என் பக்கத்தில் இருக்க கடைகளுக்கு கூட போகிறது இல்லைம்மா. அதனால தான் உன்னை வந்து பார்க்க முடியல. பரவாயில்லப்பா, அதில் என்ன இருக்குது? நானே உங்களை வந்து இனிமேல் அடிக்கடி பார்த்துக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு எது வேணும்னாலும் என்ன கேளுங்க. நீயும் என் மகள் மாதிரி இருந்து என்னை பார்த்துக்கிற. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா செல்லம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த மழையினால் நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு எல்லாம் சரியாக தானே இருக்குது? இல்லை ஏதாவது தேவைப்படுதா? எல்லாம் இருக்குமா, கடவுள் புண்ணியத்தில் சந்தோஷமாக நல்லா இருக்கும். கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. சாஷா, இந்த பழங்களை தாத்தா கிட்ட கொடுவா. அதுக்காகமா இவ்வளோ பழங்களை வாங்கிட்டு வந்த? குழந்தைங்களுக்கு கொண்டு போய் வீட்டில் கொடு. குழந்தைங்க தான் வளர்றவங்க, அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கட்டும் ஆரோக்கியமாக. உங்களுக்கு வீட்டில் இருக்குங்கப்பா, இது உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிக்கோங்க, மறக்காமல் வாங்கிக்கோங்க. தாத்தா, எங்களுக்காக இதை வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்கிக்கிட்டா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரி, என் பேத்தி கொடுத்து நான் வேணா சொல்லுவேனா? தாமா. சரி, நாங்கள் போயிட்டு அப்புறமா வரோம்ப்பா. போயிட்டு வரோம் தாத்தா. பத்திரமா போயிட்டு வாங்கடா செல்லம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் செய்கிற எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உதவி செஞ்சா இவ்வளோ சந்தோஷம் வரும்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்குமே ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் காரணம் உன்னுடைய இந்த மாயாஜால நண்பன் தான். நண்பா, நன்றி. உங்களால் என்னாலேயே நிறைய பேருக்கு உதவி செய்ய முடிஞ்சது. அதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். நான் உதவி செய்யலைனாலும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. கண்டிப்பாக நான் செஞ்சுருப்பேன். ஆனால் இந்த அளவுக்கு என்னால் இத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்க முடியுமா ஒரே நேரத்தில்னு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக உதவிகள் செஞ்சுருப்பேன். ஆனால் இன்றைக்கி செய்த உதவிகளால் என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆமாம் ஆமாம், உதவி செஞ்சால் இவ்வளோ நல்லா இருக்குமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய உதவிகள் இன்னும் நிறைய பேருக்கு தேவைப்படுது. அவங்களுக்கு நம்ம தினம் தினம் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நீங்கள் எனக்கு துணை நிற்பீங்களா? கண்டிப்பாக நம்ம நிறைய உதவிகள் செய்யலாம் ஒற்றுமையாக. நானும் ரெடி. வாங்க, உதவிகளை செய்ய ஆரம்பிக்கலாம்.